மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ராமநாதபுரம் பரமக்குடி 4 வழி சாலை நிலையெடுப்பு திட்டத்தில் 4 மடங்கு இழப்பீடு பெற்று தராததை கண்டித்து தென் மாவட்ட விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து தென் மாவட்ட விவசாயிகள் சங்கத்தில் மாநில பொதுச் செயலாளர் அர்ஜுனனிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் பரமக்குடி 4 வழி சாலை திட்டம் சமீபத்தில் துவங்கப்பட்டுள்ளது. சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவில் 4 வழிச்சாலைகள் விரிவாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விரிவாக்க காலகட்டங்களில் அதாவது வீடுகள், விவசாய நிலங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு போதுமான இழப்பீடு வழங்காததால் அதனை கண்டித்து தென் மாநில விவசாய சங்கத்தின் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த முற்றுகை போராட்டத்தினுடைய தலைமை வைக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் நம்மிடத்திருக்கிறார். இது குறித்து பேசலாம். சார் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 4 வழி சாலை திட்டம் என்பது பொதுமக்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய திட்டம். ஆனால் அந்த திட்டத்தினுடைய இழப்பீடு முறையா வழங்கல் அப்படின்னு பல ஆண்டுகளாக நீங்க கோரிக்கை விடுவீங்க. தற்பொழுது முற்றுகை போராட்டத்துக்கான காரணம் என்ன? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஐயா, மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் எதிர்க்கவில்லை. அதே சமயத்தில் வளர்ச்சி என்ற பெயரில் அங்கு வசிக்கக்கூடிய மக்களை நிலம் கையகப்படுத்துவது, வீடுகளை விட்டு அப்புறப்படுத்துவது, அவருடைய வாழ்வாதாரத்தை அப்புறப்படுத்துவது என்பது அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்று விவசாயிகளுடைய நாடு தழுவிய போராட்டங்களுக்கு பிறகு 2013 பாராளுமன்றத்தில் நில உரிமை, அதாவது நியாயமான இழப்பீடு, வெளிப்படைத்தன்மை வாய்ந்த நில எடுப்பு, மறுவாழ்வு, மறு குடியேற்றம் பெறுவதற்கான உரிமை சட்டம், ரைட் டு ஆக்ட், இந்த ஆக்க உரிமை, அந்த சட்டத்தின் அடிப்படையில் கிராமப்புறங்களில் 4 மடங்கு இழப்பீடு என்பது சட்டத்தில் வரையறுக்கப்பட்டது. ஆனால் மாவட்ட அளவில் இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் நிலத்தை கையகப்படுத்தும் போது ஒரே சர்வே எண்ணில ஒரு சப்டிவிஷனுக்கு ஒரு விலையையும் இன்னொரு சப்டிவிஷனுக்கு ஒரு மதிப்பையும் தீர்மானிக்கிற பொழுது அது பாரபட்சமாக இருக்கிறது, வேறுபாடாக இருக்கிறது. எனவே சட்டப்படியான இழப்பீடு, சட்டப்படியான மறுவாழ்வு, சட்டப்படியான மீள்குடியேற்றம் இவற்றை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். விவசாயிகள் எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க? ஐயா, இந்த சட்டத்திலேயா சாகுபடி நிலங்களை பொறுத்தவரை சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு போகமா, இருபோகமா, மல்டி கிராப்பா, அது என்ன நஞ்சையா புஞ்சையா என்கிற முறையில் கிளாசிபிகேஷன், வகைப்பாடு உள்பட தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இது முழுவதும் பெரும்பகுதி நம்ம வைகை கரையில ராமநாதபுரத்திலே இருபோக சாகுபடி என்று பிரிட்டிஷ் காலத்திலிருந்து ஏ ரிஜிஸ்டரிலும் அடங்கலிலும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த சாகுபடி பகுதியிலிருந்து மக்களை தூக்கி எறிகிற பொழுது அவருடைய வாழ்வாதாரம் முழுக்க பாதிக்கிறது. எனவேதான் அவருடைய மறுவாழ்வு, நியாயமான இழப்பீடு, மீள்குடியேற்றம் சம்பந்தமாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்ப பரமக்குடி முதல் ராமநாதபுரம் வரைக்கும் 47 கிலோமீட்டர் விவசாய இடங்களை கையகப்படுத்துறாங்க. இது எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்படும்? பரமக்குடியிலிருந்து நம்மளுடைய அரியநேந்தல், சத்திரக்குடி, ராமநாதபுரம் இதுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை ஊர்களுமே கிராமங்களுமே பாதிக்கப்படுகிறது. நாம் இப்ப அவரவர்கள் தனித்தனியாக மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை இல்லை என்ற பட்சத்துல இன்றைக்கு தென் மாவட்ட விவசாய சங்கம், காவிரி வைகை கிருதுமால் குண்டார் கூட்டமைப்பு இந்த நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் நியாயமான நிவாரணம், 4 மடங்கு நிவாரணம், சட்டப்படி சொல்லுகிற நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் எங்களுடைய முதலான கோரிக்கை. அதற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதற்கு செல்கிறோம். அதாவது 2013 சட்டப்படி மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த போதுமான 4 மடங்கு நிவாரணத் தொகையை கொடுக்க வேண்டும் என்பதே இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.